தரிசிக்க வாருங்கள், இறை தரிசனம் பாருங்கள். பிஞ்சு முகம் ஒன்று தங்கரதம் போல மின்னுவதை பாருங்கள். அதன் கொஞ்சு மொழியே நம் தஞ்சமெனவே இறை சந்நிதியில் சேருங்கள். தரிசிக்க வாருங்கள், இறை தரிசனம் பாருங்கள். பிஞ்சு முகம் ஒன்று தங்கரதம் போல மின்னுவதை பாருங்கள். அதன் கொஞ்சு மொழியே நம் தஞ்சமெனவே இறை சந்நிதியில் சேருங்கள். ஆராதிப்போம் நம் ஆண்டவரை, தரிசிப்போம் தேவபாலனை. ஆராதிப்போம் நம் ஆண்டவரை, தரிசிப்போம் தேவபாலனை. நமக்கொரு பாலன் தரப்பட்டுள்ளார், நமக்கொன்று மகன் பிறந்துள்ளார். நமக்கொரு பாலன் தரப்பட்டுள்ளார், நமக்கென்று ஒரு மகன் பிறந்துள்ளார். பற்பல முறையில் பல்வேறு வழியில் முன்னோருடன் தேவன் பேசினார். சொந்த பாலகன் வழியாய் பாருலகோருடன் பாசமொழி இன்று பேசினார். பற்பல முறையில் பல்வேறு மொழியில் முன்னோருடன் தேவன் பேசினார். சொந்த பாலகன் வழியாய் பாருலகோருடன் பாசமொழியில் இன்று பேசினார். ஆராதிப்போம் நம் ஆண்டவரை, தரிசிப்போம் தேவபாலனை. ஆராதிப்போம் நம் ஆண்டவரை, தரிசிப்போம் தேவபாலனை. தரிசிக்க வாருங்கள், இறை தரிசனம் பாருங்கள். பிஞ்சு முகம் ஒன்று தங்கரதம் போல மின்னுவதை பாருங்கள். அதன் கொஞ்சு மொழியே நம் தஞ்சமெனவே இறை சந்நிதியில் சேருங்கள். ஆராதிப்போம் நம் ஆண்டவரை, தரிசிப்போம் தேவபாலனை. ஆராதிப்போம் நம் ஆண்டவரை, தரிசிப்போம் தேவபாலனை. தரிசிக்க வாருங்கள், இறை தரிசனம் பாருங்கள். பிஞ்சு முகம் ஒன்று தங்கரதம் போல மின்னுவதை பாருங்கள். அதன் கொஞ்சு மொழியே நம் தஞ்சமெனவே இறை சந்நிதியில் சேருங்கள். ஆராதிப்போம் நம் ஆண்டவரை, தரிசிப்போம் தேவபாலனை. ஆராதிப்போம் நம் ஆண்டவரை, தரிசிப்போம் தேவபாலனை. கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றுமே இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருவெளிப்பு திருப்பலி முன்னுரை.
அன்பார்ந்தவர்களே, இம்மானுவேல் என்னும் பெயரை தாங்கி என்றும் நம்மோடு இருக்கும் ஆண்டவரின் சந்நிதானத்தில் ஒன்று கூடி இறைவனின் திருமகனாம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா வழிபாட்டில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை அன்புடன் கூறிக்கொள்கிறோம். மார்கழி குளிரினில் மாபெரும் மகிழ்வின் மறையுண்மையாக மாபரன் மாமரியின் மழலையாக விண்ணகத்தில் மண்ணகத்தில் மனு உருவாக மலர்ந்து மனித மாண்பினை மீட்டெடுக்க மானுடத்திற்கு விடுதலை அளிக்க இறை திருவுளம் மண்ணில் நிறைவேற்ற நமக்காக நம்மீது கொண்ட பேரன்பின் பொருட்டு மானிடராக பேரொளியாக நம்மிடையே வந்துள்ளார். ஒவ்வொரு குழந்தையும் இறைவனின் வெகுமகுதியாகும். ஆனால் இங்கே இறைவன் தன் மகனை நமக்கு வெகுமதியாக பரிசாக கொடுத்துள்ளார். அதில்தான் இறையன்பு அடங்கியுள்ளது என நாம் உணர வேண்டும். எளியவர் வாழ்வு ஏற்றம் பெற ஏங்கும் விழிகளின் ஏக்கங்கள் நீங்கிட ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு ஓங்கி உயர்ந்திட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அளித்திட இருளினின்று ஒளியின் பாதையில் பயணித்திட பாமரனாக பாலன் பிறந்திருக்கின்றார். அவரின் பிறப்பு நம் கிறிஸ்துவ வாழ்வு பற்றி சிந்திக்க அழைக்கின்றது. இறைமகன் மனிதனாக பிறந்து தம் அன்பு, இறைவாழ்வு, நம்பிக்கை அனைத்தையும் ஏன் தன்னையே நமக்காக பகிர்ந்து கொண்டார். தமது ஊடுருவும் அன்பினால் நம் வாழ்வு முழுவதும் நமக்குள் நிலைத்திருக்கின்றார். கிறிஸ்தவ வாழ்வென்பது நமக்குள் அடைபட்டு போகும் வாழ்வல்ல. கிறிஸ்துமஸ் தன்னை விட மற்றவரை முதலில் நினைக்கும் பரந்த இதயம் கொண்டது. அது நான் என்ற சுயநலம் தாண்டி நம்மையே பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதே இன்று நாம் பெறும் நற்செய்தி. வறுமையில் வாடுவோருக்கு நம் பொருளை, பணத்தை பகிர்ந்து கொடுக்கலாம். உறவுகளினின்று நட்புகளின்று தனிமையில் வாடுவோருக்கு நம் நேரத்தை பகிர்ந்து கொடுக்கலாம். கோபத்தில் சிதறிய உறவுகளிடம் மன்னிப்பை பகிர்ந்திடலாம். மேலும் நாம் பெறும் அஞ்சாதீர்கள் என்ற நற்செய்தியை நாம் உலகினருடன் உடன் வாழ்பவர்களோடும் பகிர்ந்து கொள்வோம். இப்படி பல பகிர்வின் பல முகங்கள் பல உள்ளன. இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நாம் இயேசுவோடு இணைந்து பகிர்வின் மனிதர்களாய் மாறவும், நம்மை தேடி வந்த அவரை நம் வாழ்வின் மையமாக இதயத்தில் ஏற்றிடவும் அருள் வேண்டி இப்புனித திருப்பலியில் நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம்.
இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். ஆம், இருளில், பொய்மையில், அவநம்பிக்கையில் வாழ்ந்த மக்களுக்கு ஒளியாக, வழியாக, உண்மையாக வந்தவர்தான் இயேசு. நானே உலகின் ஒளி என்று சொன்ன ஆண்டவர் நம் மத்தியிலே ஒளியாக வந்தார் என்பதுதான் வேதாகமத்திலே நாம் காண கிடைக்கிறது. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது. எனவே கடவுளோடு இருந்த அந்த வாக்கை வரவேற்பதற்கு நாம் இருளில் இருக்கிறோம், ஒளியை நோக்கி இருக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது எல்லோரும் ஒளியை ஏற்றிக்கொள்வோம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் தான் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவரது பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அமைதியான இரவு என்ற பாடல் பாடப்படும். நல்ல இரவில்
இப்பொழுது அனைத்து விளக்குகளும் ஏற்றப்படும். லைட்டை போட்டு விடுங்க. இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசு ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை இந்த நடு இரவிலே கொண்டாடுவதற்காக கூடி வந்திருக்கிற இந்த நல்ல நாளிலே நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தாமே நிறைவேற்றி தர இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். சிறப்பாக நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக என்று சொன்ன வானதூதரின் வார்த்தைக்கு இணங்க இந்த உலகத்திலே அமைதி கிடைக்க சிறப்பாக இயேசு பிறந்த மண்ணிலே தொடர்ந்து அமைதி நிலவ, நாடுகளுக்கு இடையில் அமைதி நிலவ, குடும்பங்களுக்கு இடையில் அமைதி நிலவ, குடும்பத்தில் அமைதி நிலவ நாம் சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிப்போம். நம்முடைய ஒவ்வொருவருடைய குடும்ப கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபிப்போம். எனவே இந்த நேரத்திலே பிறக்கப் போகிற பாலன் இயேசுவினுடைய ஆசிரியருக்காக வேண்டி இந்த பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். தகுதியான முறையிலே பலியை ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து முடிவில்லாத பேரின்பமான வாழ்வுக்கு வழிநடத்தி செல்வாராக. ஆமென். அன்பானவர்களே, உன்னதங்களிலே பாடுவதற்கு முன்பாக அனைத்து விளக்குகளும் அணைக்கப்படும். வானத்திலே நட்சத்திரம் இயேசுவை காண வழிகாட்டியது. அந்த நிகழ்வை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அனைத்து விளக்குகளும் அணைக்கப்படும். நட்சத்திரம் மட்டும் எரியும்.
இனி ஆண்டவர் உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யார். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் அரசே. ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, தேகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்காக தரப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திரு வசனங்கள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 வரை. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கின்றார்கள். கொள்ளை பொருட்களை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் வேதனை புண்ணாக்கி
தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர்கள், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை எள்ளி தாலாட்டு பாடுவேன். சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை எள்ளி தாலாட்டு பாடுவேன். எல்லாம் இழந்து வந்தவரே, மழலையான மன்னவரே, மழலையான மன்னவரே, மாட்டு தொழுவின் மாணிக்கமே, 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 சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை எள்ளி தாலாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவேன். வண்ண பூமலையே, வானலகே, வையம் வந்ததா, சின்ன கூட்டுக்குள்ளே வெண்ணிலவு தஞ்சம் கொள்வதா. பூமழையே, வானரவே, வையம் வந்ததா, சின்ன கூட்டுக்குள்ளே வெண்ணிலவு தஞ்சம் கொள்வதா. மின்மினி போலவே விண்மீன்கள் சூழவே, கண்மணி கோலவே அந்த தெய்வம் பிறந்ததா. மின்மினி போலவே விண்மீன்கள் சூழவே, கண்மணி கோலவே அந்த தெய்வம் பிறந்ததா. அருளே அழகாய் ஆட வந்ததா, இருளே நிழலாய் வீழ வந்ததா. சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை எள்ளி தாலாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவேன். அக இருளினிலே இருப்பவர்க்கு ஒளியை தந்திட, நம் காலடியை அமைதி வழி நடத்தி சென்றிட.
பாடுவேன். எல்லாம் இழந்து வந்தவரே, மழலையான மன்னவரே, மழலையான மன்னவரே, மாட்டு தொழுவின் மாணிக்கமே, 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 சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, உன்னை இல்லே தாலாட்டு பாடுவேன். இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளில் இருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அஞ்சாதீர்கள் அனைவருக்கும் மகிழ்வூட்டம் செய்தி ஒன்று, தாவீதின் ஊரில் நமக்காக மீட்பராம் தேவன் பிறந்துள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இன்று உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 14 வரை. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரோனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசிரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது.
மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதரி, பிறப்பு பெருவிழாவை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆவரம்பட்டியில் இயேசை பிறக்க வைக்கவங்களாட்டையும் பெரிய பாடாகி போயிடுச்சு. இயேசுவை இந்த உலகத்தில் பிறக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாடாக இருந்துச்சு. உலகத்தில் பிறப்பதே ஒரு பெரிய பாடாக இருந்தது இயேசுவுக்கு. இயேசு பிறப்பதற்கு பலர் தடையாக இருந்திருக்கிறார்கள். உண்மை, ஒளி, நம்பிக்கை இதெல்லாம் பிறப்பதற்கு தடையாக பலர் இருந்திருக்கிறார்கள். நிறைய பைபிளில் நம்ம பார்க்குறோம். குறிப்பா ஏரோது அரசன் இயேசுவை கொலை செய்ய தேடுகிறான். அவர் பிறப்பதற்கு இடமில்லை. இப்படி பல தடைகள். இயேசு கருவில் இருக்கும்போது இங்கேருந்து அங்கே போ இங்கே போன்னு சொல்லிட்டு அலையிறது, அப்புறம் பிறந்த பிறகு தூக்கிக்கிட்டு ஓடுறது, இது எல்லாமே பார்த்துன்னு சொன்னால் இயேசு என்ற அந்த நன்மை இந்த உலகத்தில் வளரக்கூடாது அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. இயேசு என்றால் விடுதலை, இயேசு என்றால் மீட்பர். உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார். மீட்பர் என்றால் விடுதலை. இது விடுதலை பெருவிழா, நம்முடைய மீட்பின் பெருவிழா, நம்முடைய நம்பிக்கையின் பெருவிழா, நம் எல்லோருக்கும் கிடைத்த வாழ்வு பெருவிழா. இது எல்லாமே சொல்லலாம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மட்டும் இந்த உலகத்திற்கு வரவில்லை என்றால் இங்கு ஜனநாயகமே இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏழை எளிய மனிதர்கள் மதிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. மக்களை மக்களாக பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. விடுதலை என்ற சொல்லுக்கே வாய்ப்பில்லை. இன்னும் அடிமைத்தனம் இருந்து கொண்டேதான் இருந்திருக்கும். இயேசு என்ற அந்த விடுதலை வந்ததனால்தான் இன்றைக்கு உலகத்திலே எல்லோரும் நாம் விடுதலை காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் அடிமைப்பட்டு கிடந்தது. அடிமையில் இருக்கிறோம் என்று யாரும் உணரக்கூட வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அடிமையில் இருக்கிறோம் என்று உணரக்கூட வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை. உணர்ச்சியில கூட இருக்கக்கூடாது.
நான் அடிமையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லி யாரும் உணரக்கூட முடியாது. அப்படி ஒரு சூழல் தான் இயேசு காலத்தில் இருந்தது, இயேசு பிறப்பதற்கு முன்பாக. ஆனால் அதையெல்லாம் மாற்றினவர். He made a big difference. He made a big change. தன்னுடைய சுற்றுப்புற சூழலை அவர் மாற்றினார். அந்த நாட்டினுடைய சூழலை எல்லாம் அவர் மாற்றினார். அவருடைய பிறப்பு மாற்றியது, ஒரு புதிய சரித்திரத்தை கொடுத்தது, ஒரு புதிய பாதையை கொடுத்தது. இயேசுவினுடைய பிறப்பு இந்த உலகத்திற்கே ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்தது. அதுவரை அரசர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டுக்கொண்டு போவதுதான் மக்களுடைய வேலை. ஆனால் இயேசு வந்த பிறகுதான் விடுதலை கிடைத்தது. நாம் அடிமையில் இருக்கிறோம் என்று வாயார சொல்ல முடிந்தது. அது பல ஆண்டுகளாகவும் நீடித்தது. பார்த்தோம் என்றால் வரலாற்றுகளில் பார்க்கிறோம், அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கன், மார்ட்டின் லூத்தர் கிங், இவர்களெல்லாம் மக்களுக்காக குரல் கொடுத்தவர்கள். நீ அடிமையில் இருக்கிற, உன்னை அடிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி 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 மக்களுக்கு விடுதலையை கொடுத்தவர்கள். இயேசுவினுடைய ஒரு நீட்சியாக, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஜீசஸ், இயேசுவினுடைய நீட்சியாக இவர்கள் அமெரிக்காவில் வாழ்ந்தார்கள். அது மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படிதான். பிரெஞ்சு புரட்சி, நிறைய புரட்சிகள், ரஷ்ய புரட்சி எல்லாமே வந்ததற்கான மூல காரணம் இயேசுவினுடைய அந்த வார்த்தைகள் தான். இந்த உலகத்தை அப்படியே புரட்டி போட்டு இருக்கிறது. இயேசு என்ற பிறப்பு சாதாரண பிறப்பு அல்ல. இயேசு என்ற பிறப்பு தான் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறது, நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறது, நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறது. நெல்சன் மண்டேலா, நாம் எல்லாரும் அடிமையில் இருக்கிறோம், கருப்பின மக்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், ஓரங்கட்டப்படுகிறோம் என்று மக்களுக்கு சொல்லி 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 நீ அடிமை, நீ அடிமையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு மூல காரணமாக இருந்தது இந்த இயேசுவினுடைய பிறப்பு. மார்க் ஏஞ்சல்ஸ் எல்லாம் படிக்கிறோம், பெரிய புரட்சியாளர்கள், ரஷ்ய புரட்சியாளர்கள். இவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் இயேசு ஆண்டவருடைய வார்த்தையில் அப்படியே காண கிடக்கிறது. இவர்கள் எல்லோரும் இந்த புரட்சி சிந்தனைகளை எல்லாம், விடுதலை சிந்தனைகளை எல்லாம் இயேசுவினுடைய பிறப்பிலிருந்து தான் பெற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய நாட்டிலே மகாத்மா காந்தி, இந்த நாடு விடுதலை பெற வேண்டும், இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது, நாம் எல்லோரும் அடிமையாய் இருக்கிறோம் என்று உரக்கச் சொல்லியதனால்தான் நமக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. அவரோடு பலர் தங்களுடைய குரலை, விடுதலை குரலை அவர்கள் எழுப்பினார்கள். இதற்கெல்லாம் மூல காரணம் இயேசுவினுடைய பிறப்பு. இந்த பிறப்பு இந்த சரித்திரத்தையே மாற்றி இருக்கிறது, அடிமை சிந்தனையை உடைத்தறிந்திருக்கிறது, விடுதலையை கொடுத்திருக்கிறது, புதிய பாதையை அமைத்திருக்கிறது. இயேசுவே சொல்லுகிறார், நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு என்று சொல்லுகிறார். அந்த அளவிற்கு இந்த உலகத்தில் வேற யாருமே வழி அல்ல, இந்த உலகத்தில் வேற யாருமே உண்மை இல்லை, இந்த உலகத்தில் யாருமே ஒளி அல்ல, இந்த உலகத்தில் யாருமே வாழ்வு அல்ல, எல்லாமே நானே என்று சொல்லுகிறார். அந்த அளவிற்கு இயேசுனுடைய வார்த்தை இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த இயேசு கிறிஸ்துவால் மட்டும் இப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடிந்தது? அவர் சொல்லுகிறார் பாருங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு. இந்த உரிமையை பேசுறது இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம நாட்டில் இப்ப பேசுறோம், தலித்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்றெல்லாம். ஆனால் இயேசு ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு,
அப்பவே பேசியிருக்கார். அப்போ அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்வு எல்லாமே மக்களுக்கு வெளிச்சமாய் இருந்திருக்கிறது. அப்பதான் எல்லாம் கண்ணை கட்டி காட்டில் அழிஞ்சவங்க எல்லாம் முழிச்சு பார்க்குறாங்க, வெளிச்சத்துக்கு வர்றாங்க. எனவே அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த பிறப்பு ஒரு சாதாரண பிறப்பு அல்ல. அதனாலதான் உலகம் இயேசுவினுடைய பிறப்பை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது. வேற எந்த மத தலைவரையும் இப்படி ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுவது அல்ல. இயேசுவினுடைய பிறப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. காரணம் யாரும் மறுக்க முடியாது. இந்த பிறப்பு தான் உங்களுடைய பிறப்பை நிர்ணயிக்கிறது. என்னன்னா, நான் பள்ளிக்கூடத்தில் பேசுறப்ப சொன்னேன், இந்த பிறப்பை மையமாக வைத்துத்தான் ஒவ்வொருவருடைய பிறப்பினுடைய வருஷத்தை எல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இயேசு பிறந்த பிறகு 2024 நான் பிறந்தேன். இயேசு பிறந்த பிறகு 2020 நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றோம். அது எந்த மதமாக இருந்தாலும், எந்த மதத்துல அவர்கள் இருந்தாலும், அவர்கள் இயேசு என்ற அந்த பிறப்பை மையமாக வைத்துத்தான் சொல்ல முடியும். வாய்ப்பே இல்லை வேற மாதிரி சொல்றதுக்கு, சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்படி ஒரு பிறப்பு தான் இயேசுவினுடைய பிறப்பு. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த பிறப்பு நமக்கு விடுதலை சிந்தனையை கொடுத்திருக்கிறது. நான் அடிமையில் இருக்கிறேன் என்ற சிந்தனையை கொடுத்திருக்கிறது. அது மாதிரி பாருங்க, ஒரு மனிதன் போய்கிட்டு இருக்கான். அங்க ஒரு கூட்டம், யானை கூட்டம் எல்லாம் அப்படியே யானைகள்லாம் கட்டி போடப்பட்டிருக்கிறது. அந்த யானையை கட்டி போட்டிருக்கிறது பெரிய பெரிய வடக்கயிறுலாம் கிடையாது, சாதாரண கயிறுல கட்டி போட்டிருக்கிறாங்க. இந்த ஆளுக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த யானைகள் எல்லாம் சின்ன கயிறுக்கு கண்ட்ரோல் ஆகி கிடக்குது, அடிமையாகி கிடக்குது அப்படின்னு அவனுக்கு உள்ள ஒரு சந்தேகம். இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாகன்கள்கிட்ட எல்லாம் போய் கேட்கிறான், என்னது இது, இவ்வளவு சக்தி வாய்ந்த யானை இவ்வளவு சின்ன கயிறுல அடங்கி போய் கிடக்கிறதே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறான். அப்போ பாகன் சொல்லுகிறான், வேறொன்றும் இல்லை, இவர்கள் இந்த யானைகள் எல்லாம் குட்டிகளா இருக்கிற போதே இந்த சிறிய கயிறில் நாங்கள் கட்டிவிட்டோம், அதனால் அது அடங்கி போய் கிடக்கிறது. சிறிய கயிறில் கட்டிவிட்டோம், அது அடங்கி போய் கிடக்கிறது. புரியுதா என்னன்னு சொல்லி? என்னன்னு தெரியுதா? தூக்கம் வந்துருச்சு எல்லாத்துக்கும்? நம்ம பேசுறேன்னா, அந்த யானைகள் எல்லாம் சிறிய கயிற்றுக்கு அடங்கி போய் கிடக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மக்கள் சக்தி மாபெரும் சக்தி, இளைஞர் சக்தி மாபெரும் சக்தி. இந்த மக்கள் சக்தி, இளைஞர் சக்தி இதெல்லாம் இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது. சின்ன சின்ன விஷயத்துல அடிமைப்பட்டு கிடக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், நாம் எதற்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். ஒரு விடுதலை கொடுக்கிற பிறப்பை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளில் நான் எதற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறேன்? நான் ஒரு இளைஞன், நான் ஒரு இளம்பெண், நான் ஒரு மக்கள் சக்தியை கொண்டிருக்கிறவன். அந்த மக்கள் சக்தியெல்லாம் வெகுண்டெழுந்தால் என்னவாகும் யோசித்து பாருங்கள். புரட்சி எல்லாம் ஒருவரால் வந்ததல்ல, மக்களால் வந்தது. மக்கள் வெகுண்டெழுந்ததால், புரண்டு புரட்சியை கிளப்பியதால் வந்த விடுதலைகள் தான் இன்றைக்கு அதிகம், மக்களால் நிகழ்ந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த மக்கள் எல்லாம் மூலச்சலவை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களை இன்றைக்கு நீ சாராயத்துக்கு அடிமையாக இருக்கிறாய், நீ போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறாய், நீ சினிமாக்காரனுக்கு அடிமையாக இருக்கிறாய், நீ சினிமாவுக்கு அடிமையாக இருக்கிறாய், நீ சின்ன திரைக்கு அடிமையாக இருக்கிறாய். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு போனோம். இன்றைக்கு மக்கள் சக்தி எல்லாம் இந்த சின்ன சின்ன கயிறுகளால் கட்டி அடங்கி போய் கிடக்கிறது. மனுஷன் 2 பெட்டியில அடங்கி போறதாக இன்னைக்கு சொல்லுகிறார்கள். ஒரு பெட்டி என்ன பெட்டி? முன்னுக்கு டிவி பெட்டி சொன்னோம், இப்போ
செல்லு பெட்டி இல்லையா, அடங்கி போய் கிடக்கிறோம். இரண்டாவது பெட்டி சவ பெட்டி. இந்த ரெண்டு பெட்டிக்குள்ளதான் இன்றைக்கு மனிதர்கள் அடங்கி கிடக்கிறதாக சொல்கிறார்கள். இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடுகிற நாம் எதில் அடிமையாய் இருக்கிறோம்? இயேசு இந்த கடவுள் இந்த சாராயத்துக்காகவே என்னை படைத்திருக்கிறார், இந்த போதைக்காகவே என்னை படைத்திருக்கிறார், இந்த சின்ன திரையை பார்த்து கொண்டு என் வாழ்க்கையை சீரழிக்கவா என்னை படைத்திருக்கிறார், இப்படி ஏனோ தானவென்று வாழ்வதற்காக என்னை படைத்திருக்கிறார், என் படைப்பின் நோக்கம் என்ன, என் பிறப்பின் நோக்கம் என்ன, என் வாழ்வின் நோக்கம் என்ன, இதெல்லாம் உணர வேண்டிய நேரம் இந்த இயேசுவினுடைய பிறப்பின் கொண்டாட்டம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு பெரிய காரியமெல்லாம் செய்யல. அவர் செய்ததெல்லாம் மக்களோடு மக்கள். அவர் செய்ததெல்லாம் மக்களை தேடி. அவர் பிறந்ததை பாருங்க, பெரிய அரண்மனையில பிறக்கல, பெரிய அரசியோட பிள்ளையா பிறக்கல, அரசனோட பிள்ளையா பிறக்கல. ஒண்ணுமே இல்லாத, படிப்பறிவே இல்லாத பெற்றோருக்கு பிறந்தவர். படிப்பறிவே இல்லாத பெற்றோருக்கு பிறந்தவர், பட்டம் பெறாதவர், பள்ளிக்கூடம் போகாதவர், காலேஜ் போய் பட்டங்கள் பெறாதவர். அவரைத்தான் இன்றைக்கு உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவர் வேறொன்றும் படிக்கவில்லை, அவர் வேறொன்றும் எழுதவில்லை. அவர் மக்களை படைத்தார், மக்களை அன்பு செய்தார், மக்களுடைய விடுதலைக்காய் அவர் நடந்தார். சென்ற இடங்களிலெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார். மக்களுக்கு விடுதலையை கொடுத்தார், வாழ்வை கொடுத்தார், வழியை கொடுத்தார், உண்மையை கொடுத்தார். அதனால்தான் அவருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நடு இரவிலே. எனவே அன்பானவனே, சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய பிறப்பும் என்னுடைய பிறப்பும் இந்த சமூகத்திற்கு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அர்த்தமுள்ள பிறப்பு, அர்த்தமுள்ள பிறப்பு நீ இறந்த பிறகும் கொண்டாடப்படும், நீ இறந்த பிறகும் கொண்டாடப்படும். அர்த்தமுள்ள பிறப்பு இறந்த பின்னும் கொண்டாடப்படும். அதனால இந்த உலகத்துல சாதிப்பதற்கு நீ அரசனுடைய மகனாக அல்ல பிறக்க தேவையில்லை, அரசியோட மகனாக பிறக்க தேவையில்லை, பணக்கார பிள்ளையாய் பிறக்க தேவையில்லை. இயேசு போல படிப்பறிவற்ற யோசேப்பு, மரியா, யோசேப்பினுடைய வளர்ப்பிலும் மரியாவினுடைய வயிற்றிலும் பிறந்தவர்களாக இருந்தால் போதும். அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு பல நேரங்கள்ல நாம் நம்முடைய சூழல்களை குறை சொல்லுகிறோம். என்னுடைய பெற்றோர் படிப்பறிவற்றவர்கள், மாணவர்கள்ட்ட பேசினப்ப சொன்னேன், என் பெற்றோர் படிப்பறிவற்றவர்கள், என் பெற்றோர் எனக்கு போதுமான பணத்தை சேமித்து வைக்கவில்லை, சொத்தை சேமித்து வைக்கவில்லை, அதனால் நான் ஒன்றும் செய்ய முடியவில்லை, என்னால் இங்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று காரணங்கள் பல கூறி காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம். வெந்ததை தின்று விதி வந்தால் சாபம் என்ற ஒரு வீணான வாழ்க்கையை பல நேரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அர்த்தமுள்ள வாழ்வு, உன்னால் இந்த உலகத்தில் ஒரு வழியை ஏற்படுத்த முடியுமா? உன்னால் இந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்த முடியுமா? உன்னால் இந்த உலகத்திற்கு ஒரு உண்மையை கொண்டு வர முடியுமா? வழியும் வாழ்வும் உண்மையுமாய் இயேசு பிறந்திருக்கிறார். எனவே அவரை கொண்டாடுகிற நாம் இந்த நாளிலே, நான் இந்த உலகத்திலே அர்த்தமுள்ள வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நான் எதற்கு அடிமையாக கிடக்கிறேன்? நான் அடிமையாக இருக்கிறேன் என்று உணர்கிறேனா? பிறர் அடிமையாக இருக்கிறீர்களே என்று நான் பிறருக்கு விடுதலை சிந்தனையை கொடுத்து கொண்டிருக்கிறேனா? முடங்கி போய் கிடக்கிறாய், வெகுண்டெழு, வாழ்ந்து கொள், உன் வாழ்வு பிறருக்கு வெளிச்சமாக இருக்கிறதா என்ற சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்தித்தவர்களாய் இயேசு ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுவோம். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசு
நமக்கெல்லாம் மீட்பர். இயேசு நமக்கெல்லாம் மீட்பர், நமக்கெல்லாம் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் என்னது? கடவுள் நம்மோடு. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. அதுதான் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தி. இந்த செய்தியை ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுங்க. கடவுள் நம்மோடு இருக்கிறார், கவலைப்படாத. கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடன் தொல்லை காணாமல் போகும். கடவுள் நம்மோடு இருக்கிறார், வேதனைப்படாத. கடவுள் நம்மோடு இருக்கிறார். இந்த இம்மானுவேல் என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. கடவுள் நம்மோடு இருக்கிறார், நீ ஏன் தற்கொலை செய்ய வேண்டும்? கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் உன்னோடு இருக்கிறார், கடவுள் என்னோடு இருக்கிறார். இதுதாங்க டெய்லி கிறிஸ்மஸ். இன்னைக்கு மட்டும் கிறிஸ்மஸ் கொண்டாடினா பத்தாது. ஒவ்வொரு நாளும் கடவுள் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார் என்று ஒருவருக்கொருவர் சொல்ல. அதனால தான் சாமியார் பூசை வைக்கிறப்ப ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நீங்க என்ன சொல்றீங்க? உம்மோடும் இருப்பார். அதுதான் இம்மானுவேல். அதனால அடுத்தவங்க கஷ்டப்பட்டா அவனுக்கு என்ன கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ கிறிஸ்துவை சார்ந்தவன் அல்ல, கிறிஸ்துவை சார்ந்தவள் அல்ல. அடுத்தவன் கஷ்டப்பட்டா இம்மானுவேல், கடவுள் உன்னோடு இருக்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். இதுதான் டெய்லி கிறிஸ்மஸ். எனவே அன்பானவர்களே, இந்த நாளில் இந்த பாடத்தை கற்றுக்கொள்வோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், நாம் தொடங்கி இருக்கிற இந்த ஆலய கட்டுமான பணி வெகு சீக்கிரத்திலே ஆண்டவருடைய கிருபையினாலே, நம்முடைய சக்தி மிகுந்த சவரியாருடைய பரிந்துரையினாலே வெகு சீக்கிரமாக முடிந்து நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இந்த இடத்திலே வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுள் தன்னுடைய நிலையை விட்டுவிட்டு மனித தன்மையை ஏற்றார். இந்த நாளிலே நமக்காய் கடவுள் இறங்கி வந்திருக்கிறார். இறங்கி வந்த கடவுளை போல நாமும் நம்முடைய உறவு வாழ்விலே இறங்கி மன்னிப்பை தேடுகிற பிள்ளைகளாக, அமைதியை தேடுகிற பிள்ளைகளாக, நம்முடைய ஆணவம், அகங்காரம், கர்வம் இவற்றை களைந்து உறவு சிக்கல்களை தீர்க்க
ஆண்டவர் தாமே நல்ல மனதை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஜெபிப்போம். நம்முடைய நாடு அமைதி பெற, நம்முடைய நாட்டிலே வாழுகிற மக்கள் அமைதியை காண தேவையான அருளை வேண்டி இந்த நேரத்திலே நம்முடைய மன்றாட்டுகளை எழுப்புவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர்கள் அனைவரும் இக்காலத்தில் மக்களுக்கு இறை நம்பிக்கையூட்டுபவர்களாகவும் உலகிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பவர்களாகவும் மக்களை இருளின் பாதையில் இன்று ஒளியின் வழியில் பயணித்திடச் செய்திடவும் நீர் விரும்பிய உமது அரசை இம்மண்ணிலே மலரச் உமக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாகவும் அதிலே உறுதியுள்ளவர்களாகவும் இறைப்பணிகள் ஆற்றிட நீரே அவர்களுக்கு தூய ஆவியின் வல்லமையை நிறைவாக அளித்து உடல் உள்ள நலன் காத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மகிழ்ச்சியின் நிறைவே இறைவா, உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவர்கள் உம்மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு வாழவும் தங்கள் நம்பிக்கையால் உமக்கு சான்று பகர்ந்து பிறரும் நிலைவாழ்வை கண்டடைய உதவவும் ஒவ்வொரு இல்லங்களிலும் உமது அமைதியை, மகிழ்ச்சியை, நிறைவை பெற்றிடவும் பெற்றுக்கொண்டவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்திடவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வு வழங்கும் வள்ளலே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மற்றும் பொறுப்பான பதவிகளில் இருப்போர் அனைவரும் தங்கள் பொறுப்புகளை ஆழமாக உணர்ந்து கொண்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நீதி, மனிதநேயம், அன்பு இவற்றுக்காக உழைக்கின்ற மனப்பக்குவத்தை அளித்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆறுதலின் தெய்வமே இறைவா, உம் பிறப்பின் மகிழ்வினை கொண்டாடும் இவ்வேளையில் உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டு துயரும் மாந்தர்களையும் உறவுகளை இழந்து பிரிந்து தனிமையில் வேதனையுறும் மாந்தர்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம். நீர்தாமே அவர்களின் கண்ணீரை துடைத்து மனத்துயரை மாற்றி உம் மேலான இரக்கத்தினால் அவர்களிலேயே உம் இறை பிரசன்னம் கடந்து சென்று அவர்களை குணப்படுத்தி அவர்களுக்கு எல்லாமுமாக இருந்து உமதன்மை உய்த்துணரச் செய்து உம் அற்புதத்தையும் அதிசயத்தையும் உணர்ந்து உம்மிலே என்றும் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்ந்திடும் நல் உள்ளத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒளியானவரே இறைவா, காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்ற உம் வார்த்தைக்கேற்ப நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தீய வழிகளிலிருந்து மனம் திரும்பி என்றும் உம்மை விட்டு அகலாமல் உமது திருப்பெயரை தொழுது உமது திருவுளத்திற்கேற்ப வாழ்ந்து இருளின் பாவ செயல்களிலிருந்து விடுபட்டு உம் பேரொளியின் பாதையில் வழிநடந்திட உம்மோடு என்றும் ஒன்றித்திட எம் ஆன்மா வாழ்வை புதுப்பித்து புதுப்படைப்பாகி உமக்கே எம் வாழ்வை சமர்ப்பணம் செய்து ஒளியின் மாந்தர்களாக வாழ்ந்திடும் வல்லமையான மனதினை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக குழந்தை இயேசுவிடம் வருவோம். வல்லமையும் கிருபையும் நிறைந்தவரே, பாவிகளும் பலவீனமான நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடி இருக்கிறோம். எங்களுடைய பாவங்களை பார்க்காமல் ஆண்டவரே, உம்முடைய அருளை எங்களுக்கு தந்து நாங்களும் விடுதலை சிந்தனையை உள்வாங்கி நாங்கள் யாருக்கும் யாரையும் அடிமைப்படுத்தாமல், நாங்கள் அடங்கி போகாமல், அடிமையாகாமல் விடுதலையை பெற்றவர்கள் விடுதலையின் மக்களாக வாழ, ஒளியின் மக்களாக வாழ, உண்மையின் மக்களாக வாழ எங்களுக்கு ஞானத்தை தந்து ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய வேளாண்மை விளைச்சலை பெருகச் செய்தருளும். குழந்தைகளை ஞானத்தால் நிரப்பியருளும். உடல் நோயாளர்களுக்கு நல்ல உடல் சக்தியை கொடுத்து உடல் பலத்தை தந்து வழி நடத்தியருளும். நிரந்தர வேலையில்லாமல் இருப்பவர்களை நிரந்தர வேலையில் அமர்த்தியருளும்.
ஆண்டவரையும் படித்த முடித்தவர்களுக்கு எல்லோருக்கும் நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தரலும், நல்ல வரன்களை அமைத்து தந்து வாழ்வில் நிறைவை காண செய்தரலும், எங்களுடைய நாட்டிற்கும் பிற நாடுகளுக்கும் சமாதானத்திற்கு தந்து மக்களை நிம்மதியோடு வாழ்ந்திட அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகளுமான இயேசுவின் இணையற்ற நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மழலையாய் பிறந்த தெய்வமே என்னை தேடி வந்தது ஏனோ, புது வாழ்வு தந்திடவே மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தாயோ. மண்ணில் மழலையாய் பிறந்த தெய்வமே என்னை தேடி வந்தது ஏனோ, மண்ணில் மாந்தர்கள் புது வாழ்வு தந்திடவே மாட்டுத் தொழுவத்தில் தவழ்ந்தாயோ. இதை கொடுப்பேன், என்ன கொடுப்பேன், நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ. இதை கொடுப்பேன், என்ன கொடுப்பேன், நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ. நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ. மண்ணில் மழலையாய் பிறந்த தெய்வமே என்னை தேடி வந்தது ஏனோ, மண்ணில் மாந்தர்கள் புது வாழ்வு தந்திடவே மாட்டுத் தொழுவத்தில் தவழ்ந்தாயோ. ஏழ்மை உள்ளத்தை விரும்புகிறாய், அதை ஏற்க என் மனம் தடுக்கிறது. ஏழ்மை உள்ளத்தை விரும்புகிறாய், அதை ஏற்க என் மனம் தடுக்கிறது. சுகமாக வாழும் எனக்கு அதை விடுத்து வாழ மனம் தடுக்கிறது. சுகமாக வாழும் எனக்கு அதை விடுத்து வாழ மனம் தடுக்கிறது. மகிழ்வோடு தருகின்ற மனதாக மாற்றிடுவார், என்றும் மகிழ்வோடு தருகின்ற மனதாக மாற்றிடுவார். எதை கொடுப்பேன், என்ன கொடுப்பேன், நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ. எதை கொடுப்பேன், என்ன கொடுப்பேன், நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ. நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ. மண்ணில் மழலையாய் பிறந்த தெய்வமே எம்மை தேடி வந்தது ஏனோ, மண்ணில் மாந்தர்கள் பொது வாழ்வு தந்திடவே மாட்டுத் தொழுவத்தில் தவழ்ந்தாயோ.
கேசியர், ஆவரம்பட்டியில் என்ன நடக்குது? காணிக்கை கொண்டு வந்திருக்கோம். குழந்தைய பார்க்கறதுக்காக வேண்டி பெத்தலகேமிலிருந்து வந்திருக்கோம். நீங்கள்லாம் இடையர்களா? ஆமாங்க. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம். நட்சத்திரம் வந்து காமிச்சிச்சு. அது புராணம் வந்து குடியில் பார்த்து இயேசுவை வணங்க வந்திருக்கோம். வாங்க வாங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கிற இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா திருப்பலி நம்முடைய வானக தந்தைக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புனித திருநன்மைக்காகவும் மதுரையின் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கருணை கடலாகிய கடவுளே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். எந்த அளவுக்கு இப்பெரும் கொண்டாட்டங்களை சிறப்பான ஊழியத்துடன் எதிர்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு எங்கள் மீட்பின் தொடக்கம் இவற்றில் அமைந்துள்ளது என்பதை நாங்கள் உணர செய்வீராக. எங்களுக்கு விடுதலை சிந்தனையை கொண்டு வந்த ஆண்டவர், அந்த விடுதலை சிந்தனையை எங்களுடைய மக்களுக்கும் நாங்கள் வழங்கி ஒருவருக்கொருவர் இம்மானுவேலாய் இருந்து வழிநடத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கீதம் பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கிறோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் இந்த ஆவரம் பெற்று இறை சமூகத்தோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தேவனுக்கே ஓசானா, தேவனுக்கே ஓசானா, ஓசானா, ஓசானா.
ஓசானா தேவனுக்கே ஓசானா இயேசு ராஜனுக்கே ஓசானா 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 தேவனுக்கே ஓசானா இயேசு ராஜனுக்கே ஓசானா தூயவ 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 வானடிகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா 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 தேவனுக்கே ஓசானா இயேசு ராஜனுக்கே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் தேவனுக்கே ஓசானா இயேசு ராஜனுக்கே ஓசானா 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 தேவனுக்கே ஓசானா இயேசு ராஜனுக்கே ஓசானா. வானக தந்தையே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நடு இரவிலே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக உம் திருப்பிடத்தை சுற்றி முழந்தால் படியிட்டிருக்கிறோம். இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உம் திருப்பிடத்திற்கு காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறோம். எனவே உம்முடைய ஆவியானவரை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கெல்லாம் நிறைவான வாழ்வை தருகிற இந்த அப்பத்தையும் எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிற இந்த கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை பெயர் சொல்லி அழைத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளப் போகிற எங்கள் எல்லாரையும் உம்முடைய தூய ஆவியினாலே நிரப்பி உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட விடுதலை சிந்தனையை, விடுதலை வாழ்வை நாங்களும் பிறருக்கு கொடுத்து உம்மை இன்னும் இன்னுமாய் மகிமைப்படுத்த எங்களுக்கு அருளுக்கு மேல் அருளை பொழிவீராக. ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய உம்முடைய திரு அவையை ஆசீர்வதித்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடனும் உம்முடைய திரு அவையாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஆவரம்பட்டி நிறை சமூகத்தையும் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் எங்களுடைய பங்கில் பணிபுரிகின்ற அருள் சகோதரர்கள் சகோதரிகளையும் பொதுநிலையினர் துறவரத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரை, உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் எங்கள் குடும்பங்களில் வாழ்ந்து மரித்த ஒவ்வொருவரின் ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் உமது திருமுகத்தில் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் அன்பு தாயான எங்கள் கன்னிமரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலராய் இருந்து எங்களை எந்நாளும் வழிநடத்தக்கூடிய புனித சக்திமிகு சபேரியார் மற்றும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் புனிதைகள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எந்நாளும் புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் எல்லாரும் துணிந்து அவரை அப்பா தந்தா என்று அழைப்போம். போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதில் போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களுக்கு விடுதலை தருவீராக.
உம்முடைய இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாய் எந்தவித மனக்கலக்கமும் இல்லாமல் மன மகிழ்வோடும் நலமோடும் வாழ்வுமாக. நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்பமான வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசுவினுடைய இரண்டாவது வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தவரே, அதே சமாதானத்திற்காக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் இவற்றையெல்லாம் பார்க்காமல் உம்மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை மட்டுமே பார்த்து எங்களுக்கு நிறைவான சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்க திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசு ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றுமே இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்தையும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நமக்காக தன்னுடைய நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்காமல் தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று நமக்கு விடுதலையை கொடுத்தவர், மீட்பை தந்தவர். இந்த மீட்பரின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் எல்லாரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, இதன் உள்ளத்தில் எழுந்திட நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பொழிந்தாய் மன்னா வடிவில், இன்றே பிறந்தாய் எங்கள் வடிவில், இப்போது வருவாய் நற்கருணை வடிவில், என்றும் இருப்பாய் எங்கள் நடுவில். மனு உருவான வார்த்தை மன்னகம் வந்த மானிட மகனே, மாடடி குடியில் பந்தனை நடுவில், உணவாக பிறந்தாயே உன்னத வடிவில். மனு உருவான வார்த்தை. அஞ்சாது என்றாய் இளையவள் மனதில், விண்மீன் ஒளியாய் நாளைகள் வழியில். அஞ்சாது என்றாய் இளையர்கள் மனதில், விண்மீன் ஒளியாய் நாளைகள் வழியில். சூசை மகனாய் நல்மரியின் வழியில், எல்லோர்க்கும் பிறந்தாய் குழந்தை வடிவில். மனு உருவான வார்த்தை மன்னகம் வந்த மானிட மகனே, மாடடி குடியில் பஞ்சனை நடுவில், உணவாக பிறந்தாயே உன்னத வடிவில். மனு உருவான வார்த்தை. Happy Christmas, Merry Christmas. பாலன் இயேசு பிறந்துள்ளார், பூவுலகம் மகிழுதே. பாலன் இயேசு பிறந்துள்ளார், பூவுலகம் மகிழுதே. இறையாட்சி மலரட்டும், நம்மில் விடுதலை விடியட்டும். இறையாட்சி மலரட்டும், நம்மில் விடுதலை விடியட்டும். பாலன் இயேசு பிறந்துள்ளார், பூவுலகம் மகிழுதே. பாலன் இயேசு பிறந்துள்ளார், பூவுலகம் மகிழுதே. மாட்டுத் தொழுவத்தில் பிறந்துள்ளார், மனித உள்ளத்தில் மலர்ந்துள்ளார். மாட்டுத் தொழுவத்தில் பிறந்துள்ளார்,
மனித உள்ளத்தில் மலர்ந்துள்ளார். மனிதம் மலரட்டும், நம்மில் அமைதி பரவட்டும், நீதி நிலைக்கட்டும், மனித ஒற்றுமை ஓங்கட்டும். மனிதம் மலரட்டும், நம்மில் அமைதி பரவட்டும், நீதி நிலைக்கட்டும், மனித ஒற்றுமை ஓங்கட்டும். Happy Christmas, Merry Merry Christmas, Happy Happy Christmas, Merry Merry Christmas. மலர் இயேசு பிறந்துள்ளார், பூவுலகம் மகிழுதே. மலர் இயேசு பிறந்துள்ளார், பூவுலகம் மகிழுதே. கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம் ஒரே திருமகனின் வரவிருக்கும் திருமகனின் பிறப்பினால் மகிழ்ச்சியுறுகிற நாங்கள் இந்த மகிழ்ச்சியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து உம்மை இன்னுமாய் மேன்மைப்படுத்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். பாலன் இயேசுவின் சிறுவ ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை இந்த நாளை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியடைய செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையின் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. விடுதலை பெற்ற மக்களாய் பிறருக்கு விடுதலையை கொடுத்து நம்முடைய பிறப்பை அர்த்தமுள்ளதாக்கிட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. வானத்துல நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம். நட்சத்திரம் வந்து நின்றது
வந்தாரு மனக்கவலை இல்ல. அடடா திண்டாட்டங்கள் கொண்டாட்டமாய் மாறும், இனிமே துக்கம் எல்லாம் சந்தோஷமாகும். அடடா திண்டாட்டங்கள் கொண்டாட்டமாய் மாறும், இனிமே துக்கம் எல்லாம் சந்தோஷமாகும். நம்மோடு உறவாட ஒரு பாலனாய் வாது சூது ஏதோ இல்லாமலே, நம்மோடு உறவாட ஒரு பாலனாய் வாது சூது ஏதோ இல்லாமலே, இயேசு என்ற நாமம் என்றென்றும் எப்போதும் வானத்தில நட்சத்திரம், பூமியில முத்துச்சரம். வானத்தில நட்சத்திரம், பூமியில முத்துச்சரம், முத்துச்சரம் வந்து நின்றது, முத்துச்சரம் இங்கு பிறந்தது. கைதட்டி பாடுவோம், பழைய பாட்டு தான்.